இந்தியாவுல ஒவ்வொரு தொழிலும் முறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்குன்னு வாரியங்கள் இருக்குது, ஆணையங்கள் இருக்குது, முறைப்படுத்த அரசு நிறுவனங்கள் இருக்குது. பொறியாளர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள்னு எந்த தொழிலா இருந்தாலும் அதுக்குன்னு பயிற்சிகள் இருக்கு. தேர்ச்சி சான்றிதழ் வாங்கிட்டா அந்த தொழில ஈடுபடுற சுதந்திரம் இருக்கு. இந்த வேலைகளுக்கு ஆள் எடுக்கும் போது ஜாதி, பாலின, மத பேதம் பாராட்டுறது குற்றம்னு சட்டம் சொல்லுது. அர்ச்சகர் தொழிலுக்கும் இதே மாதிரியான பாடத்திட்டங்கள் இருக்கு. இத படிச்சா அர்ச்சகர் வேலை கிடைக்கும்னு அர்ச்சக மாணவர்கள் நம்புனாங்க. ஆனா ஆகம விதிகளுக்குள்ள தாங்கள் வருவோமாங்கிற குழப்பத்தை இந்த தீர்ப்பு திரும்பவும் வழங்கி இருக்கிறதா நினைக்கிறாங்க. அப்படி எதுவும் தடை இல்ல. இந்த தீர்ப்பு எந்த ஜாதிக்கும் பாதகமில்லாத தீர்ப்புன்னு சொல்றாரு ஆகம அறிஞர் சத்தியவேல் முருகனார். நீங்க சொல்லுவது போல பரம்பரையாக நாங்க தான் வரணும் அவன் கேட்டான் உண்மை. ஆனால் இதுதான் ஏற்றுக்கொள்ளவில்லையே. ஏன்னா பரம்பரையாக வருவது என்பதை 1971 சேஷம்மாள் கேஸ்லேயே அடிச்சிட்டாங்க. ஹெரிடேட்ரி அப்பாயின்மெண்ட் என்பது கூடாது என்பது அங்கேயே அடிச்சிட்டாங்க. அதனால் மறுபடியும் போய் பரம்பரையாக தான் நாங்கள் தான் வரோம் எனக்கு கொடுக்கணும்னு கேட்கவே முடியாது. அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அரசு அந்த சேஷம்மாள் கேஸில் சொல்லும் பொழுது அவர்கள் தெளிவாக சொல்லாது, இவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகம விதிப்படித்தான் என்று அது சொல்லி நிறுத்திவிட்டது. ஆனால் இவர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் ஆகம விதிப்படித்தான் அங்கே நியமனம் நடைபெற வேண்டுமா? ஆனால் அந்த இடத்துல நியமனம் நடைபெறும்போது பிறப்பின் அடிப்படையால் எந்த விதத்திலேயும் யாரையாவது விலக்கினால் அதை இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்காது என்று சொல்லி மிக தெளிவாக கொடுத்திருக்கிறது. அரசாங்கமோ மாணவர்களோ இந்த தீர்ப்பை பயன்படுத்தினாலோ இது நிரந்தர வெற்றி இல்ல. ஆகம விதிகள் எவைன்னு தெளிவில்லாத நிலைதான் இப்ப இருக்குது. ஒவ்வொரு கோவிலுக்கும் விதவிதமான நடைமுறைகள் இருக்குது. அதுவே இந்த அர்ச்சக மாணவர்களை கோவிலை விட்டு வெளியேற்றிடுமோன்னு அச்சப்படுறவங்களும் இருக்காங்க. இந்த தீர்ப்பை பொறுத்தவரை தமிழக அரசு போட்ட அரசாணைக்கு எந்த தடையும் வழங்கவில்லை. மாறாக பல்வேறு முட்டுக்கட்டைகள், பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசமைப்புக்கு உட்பட்டு அனைத்து பிரிவினரையும் அர்ச்சகராக நியமிக்கலாம் என்று கூறும் அதே வேளையில் ஆகம விதிப்படிதான் நடக்க வேண்டும். ஆகமம் குறித்து எந்த ஆவணங்களையும் பட்டர்கள் தாக்கல் செய்யவில்லை. இறைவன் ஒளியாக இருக்கிறான், அவன் ஒருவன் மட்டுமே, அல்லது அவன் பல உருவில் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான்னு என்னென்ன வகையில புரிஞ்சுக்கிட்டாலும் இறைவன் அனைவருக்கும் பொதுவானவன்னு ஒத்துக்கிட்டா இறைவன் இருக்கிற கோவில்கள்லயும் கருவறைகள்லயும் ஜாதி ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு ஒரு தரப்பு சொல்லுது. எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் இன்றைக்கு அவங்களுடைய கிராம கோயில்களில் பூசாரிகளாக இருக்கிறாங்க. பார்ப்பனர் அல்லாத பூசாரிகளும் நிறைய இருக்கிறார்கள் கிராமப்புறத்து கோயில்களில். அந்த கோயில்களில் கூட வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது. பார்ப்பனர் அல்லாதவர்கள் பூஜாரிகளாக இருக்கக்கூடிய கோவில்களில் தலித்துகள் நுழைய முடியாது, வழிபாடு செய்ய முடியாது. கருவறைக்குள்ளே நுழைய முடியாது என்பது வேறு, கோவில்களுக்குள்ளேயே நுழைந்து வழிபாடு செய்ய முடியாது. ஆகவே எந்த சமூகத்தினருடைய ஆதிக்கம் இருந்தாலும் கோவில்களில் அந்த ஆதிக்கம் சீர் செய்யப்பட வேண்டும். அனைவருக்குமான வழிபாட்டு உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். நீண்ட காலமா நடந்துட்டு இருக்கிற இந்த சர்ச்சையில பக்கசார்பில்லாத விவாதங்கள் வழியாகவும் பிழைகள் இருந்தா திருத்திக்கிற அணுகுமுறையிலும் தான் தீர்வு காண முடியும்னு தோணுது. இந்த கேள்விகளோட தொடர்ச்சியா அனைத்து ஜாதி பெண்களுக்கும் கோவில் கருவறைக்குள்ள நுழையவும் கடவுள் திருமேனிய தொட்டு பூஜை செய்யற உரிமை வேணுங்கிற உரிமை குரலையும் நம்மளால கேட்க முடியுது. பெண்கள் செய்கிற பூஜை செய்கின்ற கோயில்கள் 1-2 இருக்கின்றன இந்தியாவில். சில கோயிலில் ஆண்களே போகக்கூடாது, பெண்கள் மட்டும்தான் போகலான்னா ஒரு கேரளாவில் ஒரு கோயில் இருக்குது. இதெல்லாம் தனித்துவம் உள்ள கோயில்கள். இங்கே ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தி எக்ஸப்ஷன் ப்ரூவ்ஸ் த ரூல். விதி விலக்கு விதியை நிறுவும் அப்படின்றது. இப்போ பெண்கள் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு ஆகம ரீதியாக பூஜை செய்வதற்கு சில சங்கடங்கள், சில தடைகள்லாம் இருக்கின்றன. அதே போல் காலையில் 4 மணிக்கு போனோம், ராத்திரி 11 மணிக்கு வரணும். இப்போ ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது, கேட்டரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு. அதில் இந்த ஹோட்டல் அதெல்லாம் பெண்கள் 7 மணிக்கு மேலே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்குது. நீங்கள் யாரும் அதை பார்க்குறதும் இல்லை, ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. அதுக்கெல்லாம் விதி விலக்கெல்லாம் நல்லா வாங்கி வச்சுப்பாங்க. பாதுகாப்பு கருதி சரியாக இப்போ எங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்டிருக்கிறது, இது பெண்களுக்கு
குரல் கொடுக்க முடியுமா? இதை பற்றி பெண்களை பற்றி ஆகம விதி கூடாது என்று எந்த இடத்துலையும் சொல்லவில்லை. ஆனால் அதே சமயத்தில் தெளிவாக பெண்களும் செய்யலாம் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. பெண்களும் செய்யலாம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் பெண்கள் செய்யவே கூடாது என்று ஒரு வீட்டோ இல்லை, அது நெகட்டிவாக இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் நமக்கு கிடைத்த தகவல்களின்படி, புராணங்களின்படி பல இடங்களிலே பெண்கள் போய் பூஜை செய்திருக்கிறார்கள். சிவாச்சாரியருடைய மனைவிமார்கள் சிவாச்சாரியர்கள் அவர் பூஜை பண்ணுற நேரத்தில் முடியாமல் எங்கே ஊருக்கு போகிறாருன்னா அந்த அம்மா பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு வருது. திருப்பனந்தாளில் அந்த மாதிரி நடந்ததாக ஒரு வரலாறு வருகிறது. வேற்றுமையில ஒற்றுமை காண்கிற நாடு நம்ம இந்தியான்னு சொல்லி பெருமைப்படுறோம். ஆனா வேற்றுமைகள் நீக்கமர நிறைஞ்சிருக்குதுங்கிறத நம்மளால மறுக்கவும் முடியல. முடிஞ்ச வரை அனைத்து மட்டங்கள்லயும் சமத்துவத்தை நடைமுறைப்படுத்துறது தான் இந்தியா மாதிரியான பன்முக கலாச்சாரம் கொண்ட நாட்டுக்கு கூடுதல் மணிமகுடமா அமையும்னு தோணுது.